ஹலோ ஹாய் மக்களே, அனைவருக்கும் காலை வணக்கம். 80வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நான் ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட் அரக்கோணத்திலிருந்து வர விஜய் சாரை நேரில் பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம். முதலியா கொடியேற்றுறாரு கோட்டையில். எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிது, ரொம்ப நன்றி. என் கணவர் ஒரு காவல் அதிகாரியா இருந்தாலும் இந்த 26 வருஷத்துல ஒரு வாட்டி கூட நான் பார்த்தது கிடையாது. பட் இருந்தாலும் என் டாக்டருடைய பர்த்டே இன்னைக்கு, இண்டிபெண்டன்ஸ் டே, அதுவுமா என் டாக்டர் காட்டுன்னு சொல்லிட்டு விஜய் க்ளோஸ்ல வந்து 2 மினிட்ஸ்ல பார்த்தேன். ரொம்ப சந்தோஷம் விஜய் சாரை பார்த்தது. பெண்களுக்காக இவ்வளோ நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. இன்னும் நிறைய வாய்ப்புகள், வேலை வாய்ப்பெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. பக்கமா பார்க்கும்போது மன நிறைவா இருக்குது. இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி வந்ததுக்கு பெரிய ஒரு ஹாப்பினஸ், பெரிய அச்சீவ்மெண்டா இருக்குது எனக்கு. இது நான் நேரில் பார்த்தது, சினிமால தான் பார்த்துருக்குறோம். பக்கமா பார்க்கும்போது ரொம்ப மன நிறைவா இருந்துச்சு. எல்லா மக்களுக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கணும். எல்லா ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் நிறைய நலத்திட்டங்கள் கடவுள் மாதிரி அவர் செய்யறாரு. இன்னும் மேலும் மேலாக ஆயுள் ஆரோக்கியத்தோட அவர் இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்ஸ் சான்ஸ். இது வரைக்கும் நிறைய திட்டங்கள் செஞ்சிருக்கான்னு சொல்லுங்க. இப்போ சொன்னாரு அவரு. இந்த 3 வருஷத்துல உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? காவல்துறையோட வீட்டில் இருக்கீங்க, என்ன பிடிச்சிருக்கு? யார் கேட்டீங்க? ஆட்சியில் என்ன பிடிச்சிருக்கு? இந்த ஆட்சியில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு, இதே பெரிய விஷயம் தான். முன்னுரிமை. இப்போ பெண்களுக்கு எவ்வளோ குடும்பத்தில் எவ்வளோ ஃபேஸ் பண்றோம் பிரச்சனைகளை. இந்த பிரச்சனையை வந்து இப்போ நான் காவல்துறை அதிகாரி வைஃபா இருந்தாலும் இவ்வளோ நாள் பயந்துட்டு இருந்தேன். இப்போ லாஸ்ட் வீக் தான் போயிட்டு என் வீட்டுக்காரோட அண்ணன் ரொம்ப மன உளைச்சலா பேசுவார். அவர் மேல தைரியமா விஜய் சார் ஆட்சி வந்துக்கிறாரு, பெண்களுக்கு பாதுகாப்பு. நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து உடனே எந்த ஒரு பைசா வாங்காம கம்ப்ளைண்ட் எடுத்து எனக்கு ஃபேவரா கேஸ் பண்ணி கொடுத்தாங்க. அதுவே அண்ணனுக்கு பெரிய நான் நன்றி சொல்றேன். இது மாதிரி நிறைய பெண்கள் எவ்வளோ குறுகி மனவேதனையோடு இருக்கிறாங்க குடும்பத்துங்கள்ல. இருந்தாலும் இது மாதிரி அண்ணன் ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லா பெண்களும் தைரியமா போய் ஃபேஸ் பண்ணணும். யாருக்கும் பயப்படக்கூடாது. நல்ல கான்பிடென்ட்டா குடும்பம் நடத்தலாம். அண்ணன் வந்துக்கிறதால தைரியமா. இப்ப கணவரும் கூட எங்களை அவதூறமா பேசுறது இல்ல. ஏன்னா சார் இப்போ ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இப்ப உடனே ஆக்ஷன் எடுக்கிறாரு. எல்லா அரசு அதிகாரிகளும் கூட கொஞ்சம் பயப்படுறாங்க வீட்டுல லேடிஸ்களை பேசுறதுக்கு. இந்த ஒரு நல்ல தருணம். இவ்வளவு வருஷமா காத்து நின்றோம், அடிமைகளா இருந்தோம். இப்ப அண்ணன் ஆட்சிக்கு வந்து இப்ப இது ஒரு தைரியம் எங்களுக்கு. லாஸ்ட் டைம் நான் திருத்தணியில போய் கேஸ் கொடுத்தேன், எனக்கு ஃபேவரா பண்ணி கொடுத்தாரு இன்ஸ்பெக்டர். ரொம்ப நன்றி. இந்த ஆட்சி வந்தா விஜய் அண்ணனுக்கும் தளபதிக்கும் கோடி நன்றி தெரிவிக்கிறேன். தேங்க்யூ.